11% இறக்குமதி வரியிலிருந்து பருத்திக்கு தற்காலிக விலக்கு பெற்று தந்துள்ள தமிழக முதல்வர் விஜய்க்கு கோவை ஜவுளித்துறையினர் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். கோவை பந்தயசாலையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க அரங்கமான சைமாவில் நடைபெற்ற பத்திரிகையாளர் கூட்டத்தில் இந்திய ஜவுளி சம்மேளன சிட்டி தலைவர் அஸ்வின் சந்திரன், பருத்தி ஜவுளி ஏற்றுமதி கழக துணைத் தலைவர் ரவிசாம், தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி, துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் சைமா பொதுச் செயலாளர் செல்வராஜு ஆகியோர் ஒட்டுமொத்த ஜவுளித்துறையின் சார்பாக பருத்தி இறக்குமதி தற்காலிக வரி விலக்கிற்கு மத்திய அரசிற்கும் அதற்கு பரிந்துரை செய்த தமிழக அரசிற்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோருக்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். குறிப்பாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதுடன் தாமாக முன்வந்து முதல் கோரிக்கையாக பிரதமருக்கு 11% வரி நீக்கத்தை வலியுறுத்தி பரிந்துரை செய்து உடனடியாக நிவாரணம் கிடைக்க பெரிதும் உதவியமைக்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர். பருத்தி ஜவுளி ஏற்றுமதிக்கு வரியில்லா ஒப்பந்தம், சாதகமான உலக சந்தை நிலவரம் மற்றும் அரசின் பல்வேறு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையினால் ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தரமான மற்றும் வாடிக்கையாளர் குறிப்பிடும் நாட்டின் பஞ்சு உலக சந்தையை விட 10 முதல் 15% வரை கூடுதல் பருத்தி விலை நிலவி வந்தால் இந்திய ஜவுளித்துறை இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்த முடியவில்லை. ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை 11% வரி விலக்கு அளித்து 2024 ஆண்டு மே 30 அறிவிக்கப்பட்டுள்ள அரசு ஆணையினை தற்பொழுது நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு சாதகமான சூழ்நிலை பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையும் தரமான பஞ்சு தேவையும் பூர்த்தி செய்து பெரிதும் உதவும் என்று ஜவுளித்துறையினர் தெரிவித்தனர். இந்தியாவில் உள்ள நூற்பாலைகள் அனைத்தும் தற்போது இறங்க துவங்கியுள்ள பஞ்சு விலையினால் பருத்தி நூலிலும் விலையை குறைத்து ஒட்டுமொத்த ஜவுளித்துறையும் சிறப்பாக ஏற்றுமதியாளர்கள் தங்கள் ஒப்பந்தத்தை சிரமமின்றி பருத்தி செய்திடவும் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தவும் உதவும் என்று சிட்டி மற்றும் சைமா தலைவர்கள் தெரிவித்தனர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்ங்க. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு த பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் எங்களோட இன்விடேஷனை ஏற்றுட்டு இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களோட சப்போர்ட் கண்டினியூஸாக எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். இன்னைக்கு மெயின் பர்பஸ் என்னன்னா டு தேங்க் everyone for getting the 11% import duty on cotton. இந்த 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மாதத்துக்கு இந்த ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் திருப்பி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. நிறையா எஃப்டிஏஸ் எல்லாம் நிறையா சைன் ஆகிட்டுருக்கு. யூகே எஃப்டிஏ இன்னும் ஒரு 2 மாதத்தில் அமலுக்கு வந்துடும். அடுத்தது EU எஃப்டிஏ வரப்போகுது. ஆல்ரெடி யூஎஸோட டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு. இதுக்கு வந்து ரா மெட்டீரியல் காம்படிட்டிவ்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். இதுக்கு வந்து இந்த டியூட்டி ரிமூவ் பண்ணியிருக்கிறது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெக்ஸ்போசில் வைஸ் சேர்மனும் எஃப்எம்எஸ் சந்திச்சிருக்காங்க. அவங்களும் சப்போர்ட் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னன்னா இப்போ அடுத்தது வந்து இந்த டியூட்டியை வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாமல் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு அப்ரூவலாக கிடைச்சதுன்னா எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இப்போது நாங்கள் இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து சிஎம், நம்மளோட தமிழ்நாடு சிஎம் ஹானரபிள் விஜய் ஜோசப் வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அவர் சீட்டுக்கு வந்த முதல் ஒரு ரெக்வெஸ்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த 11% இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணணுன்னு அவர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் ரெக்வெஸ்ட் பண்ண அடுத்த ஃபியூ டேஸ்லேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. We want to thank the Honorable CM for this great support, and we expect further support from the state government for the textile industry.